அம்மா என்ன சாப்பாடுமா செய்ய போற? மாமா என்ன செய்யறதுனே ஒன்றும் தெரில மாமா. அம்மா பெரியவங்க நாங்க எதுக்குமா வீட்டில் இருக்கோம்? என்ன செய்யணும்னு தெரியலன்னா எங்களை கேட்டால் சொல்ல போகிறோம். சரி மாமா, என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்யுமா. செஞ்சுட்டா போச்சு. பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் இது கிட்ஸோட ஃபேவரட்டான ரெசிபி. இது ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸாக கட்டி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக காலியாகி தான் வரும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கலந்துட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பன்னீரை இதில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வந்து கிறிஸ்பாக மாறும். ஸோ இப்போ வந்துட்டு பன்னீரை நம்ம கடாயிலேருந்து எடுத்துடலாம். அதே கடாயில் திரும்ப ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு இதோட 6 பல்லு பூண்டை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வெங்காயம், குடமிளகா, கேரட், கேபேஜ் இதெல்லாம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். காய்கறிகள் பார்த்தீங்கன்னா ஒரு 70% கிட்ட குக் ஆனால் போதும். நான் சைடில் பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு எடுத்திருந்தேன். ஸோ இதையும் இதோட சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட டொமேட்டோ சாஸ், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்லோவாக இது போல் ஜென்டலாக கலந்து விடுங்க. இல்லைனா சாதம் வந்து உடஞ்சிரும். இப்போ நம்ம கடைசியாக வறுத்து வச்சுருந்த பன்னீரும் இதோட சேர்த்து கலந்து விட்டோம்னா சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள்.